கோவை தொண்டாமுத்தூர் அருகே காதல் முறிவடைந்த ஆத்திரத்தில் இளம்பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் நிரப்பிய மதுபான பாட்டில்களை வீசி கொலை மிரட்டல் விடுத்த காதலனையும் அவரது கூட்டாளிகளையும் போலீசார் தேடி வருகின்றனர். 31 வழக்குகளில் சிக்கிய ரவுடி காதலன் போலீசாரிடம் சிக்குவாரா? யாரும் வீசிட்டானுங்கப்பா. உள்ள வீசுவாங்க. கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த கலிக்கநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவர் தாளியூர் பேரூராட்சியில் ஃபிட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மகள் கோவையில் உள்ள கல்லூரி ஒன்றில் படித்து வந்தபோது சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்ற மாரியப்பனுடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. சிறிது நாள் பழகிய பின்தான் அந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. கார்த்திக் மீது தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட 31க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது இளம்பெண்ணுக்கு தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே அந்த பெண் கார்த்திக்குடனான தனது காதலை துண்டித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் காதலை ஏற்க கோரி தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை கார்த்திக் தனது நண்பர்கள் 3 பேருடன் KTM 2 இருசக்கர வாகனங்களில் கலிக்கநாயக்கன் பாளையத்தில் உள்ள இளம்பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளார். அங்கு வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த பெண்ணின் தந்தை சுந்தரமூர்த்தியிடம் கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்டோர் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்னர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாட்டில்களை வீட்டின் மீது சரமாரியாக வீசியிருக்கின்றனர். அவர்கள் வீசியதில் ஒரு பாட்டில் பலத்த சத்தத்துடன் வெடித்து வீட்டின் போர்டிகோ பகுதியில் இருந்த செருப்பு ஸ்டாண்ட் மீது விழுந்து தீப்பிடித்தது. யாரும் வீசிட்டானுங்கப்பா. உள்ள வீசுவாங்க. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்ததை அடுத்து அந்த கும்பல் தங்கள் வாகனங்களில் ஏறி தப்பியோடியது. இந்த சம்பவம் குறித்து சுந்தரமூர்த்தி உடனடியாக தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்ற போலீசார் சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேர் உட்பட மொத்தம் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். குற்றவாளிகளை பிடிக்க அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். குடியிருப்பு பகுதியில் நடந்த இந்த துணிகர சம்பவம் தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.